வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வெஜ்ஜில் மட்டனான்னு யோசிக்காதீங்க, காளான் வச்சு மட்டன் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வெஜ் கொத்துக்கறி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜ் கொத்துக்கறி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இது கூட பொடி பொடியாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போய் வெங்காயத்தோட கலர் மாற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இது கூட நல்லா பொடி பொடியாக சாப் பண்ண ஒரு தக்காளி பழம், ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வெங்காயம் தக்காளியோட சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளோட வெஜ் மட்டன் கொத்துக்கறி ஆட் பண்ணிடலாம். அதாவது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க காளானை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலோட காளான் சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காளான் வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. காளான் வதங்கும் போதே அதில் இருக்க தண்ணிலாம் இறங்கி வரும். அதனால் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த காளானை நல்லா வேக விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணிலாம் வற்றி காளான் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட ஒரு கை மல்லித்தலை தூவி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பரட்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான வெஜ் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது கூட அப்படியே சுட சுட புஷ்ஷுன்னு ஒரு பூரியை போட்டு அந்த பூரியில் இந்த கொத்துக்கறி கொஞ்சமாக வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூரி கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி, நான், ஒயிட் ரைஸோட இந்த மாதிரி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வெஜ் கொத்துக்கறி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.